நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் இன்று இரவுடன் பிரசார நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட பின்னர் தன்னை தோற்கடிப்பதற்கான பல்வேறு சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் தேர்தலில் இருந்து விலகிவிட்டார் என்றும் அவர் வேறு ஒரு பிரதான வேட்பாளருடைய பெயரை குறிப்பிட்டு அவருக்கு ஆதரவு வழங்குவதாக சற்று முன்னர் அறிவித்து விட்டார் என்றும் இதனால் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற கருத்துக்கள் அல்லது பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அதற்கு மேலாக சில துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து, அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் இருந்து விலகிவிட்டார், அவர் வேறொரு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்து விட்டார் என்று துண்டு பிரசுரங்களும் அச்சிடப்பட்டு ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் விநியோகிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படலாம் என்று தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் எச்சரிக்கை ஒன்றினை செய்துள்ளார். நள்ளிரவுடன் பிரச்சாரம் முடிஞ்சதற்கு பிற்பாடு பல வதந்திகள் வரலாம். தேர்தலில் இருந்து விலகிவிட்டேன், இவ்வாறான கருத்துக்கள் வதந்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற மக்கள் இறுதி வரையும் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது படத்தை போட்டு விலகிவிட்டார் அல்லது இன்னொருவரை ஆதரிக்கின்றார் என்ற செய்தி கூட வரலாம். ஆகவே இதை நீங்கள் எவரும் நம்பக்கூடாது, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு விலகக்கூடியவனாக நான் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னை பற்றி இவ்வாறான வதந்திகள் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் இந்த வதந்திகளை தமிழ் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் தான் ஒருபோதும் இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்க போவதில்லை அல்லது விலகப் போவதில்லை அல்லது வேறொரு வேட்பாளருக்கு ஆதரிக்கப் போவதில்லை என்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். ஜாழ் ஊடக மையத்தில் இன்று நண்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அரியநேந்திரன் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியனால் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக இலங்கை புலனாய்வு பிரிவு எச்சரித்த சம்பவம் தொடர்பிலும் பல்வேறு வகையான கருத்துக்களை அவர் பதிவிட்டுள்ளார். இன்று நடந்த அந்த ஊடக சந்திப்பில் அரியநேந்திரன் தெரிவித்துள்ள அந்த முழுமையான கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது அந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார பணிகள் இன்றிரவு 12 மணியுடன் நிறைவேறுகின்றது. இன்னும் 2 தினங்களினால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே இப்பொழுது நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஆகிய நான் தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இப்பொழுது எங்கள் பிரச்சார பணிகள் இன்றிரவுடன் நிறைவுக்கு வருகின்றது. ஆகவே நாங்கள் தெளிவாக மக்களிடம் அதை தெளிவூட்டியிருக்கின்றோம். சில தவறான அபிப்பிராயங்கள், தவறான பிரச்சாரங்கள் பலர் மேற்கொள்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளருடன் சேர்த்து ஏனைய பிரதான வேட்பாளர்களுக்கும் சேர்த்து வாக்களிக்கலாம் அல்லது வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரங்களை சிலர் செய்கின்றார்கள். உண்மையிலே அதை நாங்கள் முற்றாக நான் நிராகரிக்கின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்பது தனியாக சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் பொது கட்டமைப்பின், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நிலைப்பாடாக இருக்கின்றது. எனது பொது வேட்பாளராக இருக்கின்ற எனக்கும் அந்த நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் தெளிவாக இன்னும் 2 தினங்கள் இருக்கின்றது. அந்த சங்கு சின்னத்துக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். இது ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். என்னவென்றால் இதுவரை காலமும் இலங்கை வரலாற்றில் அல்லது தெற்காசிய வரலாற்றிலே இல்லாத வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு போராட்டத்தின் மறுவடிவமாக இந்த தேர்தலை மக்களை பயன்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இது பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இதை பல இடங்களில் அங்கே தெளிவூட்டல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் நான் கடந்த 23ஆம் தேதி, கடந்த மாதம் 23ஆம் தேதி பொலிகண்டியிலே ஒரு பிரச்சார பணியை ஆரம்பித்திருந்தோம். நமக்காக நாம் என்ற அந்த பணியிலே அதை பொத்திவில்லை. அதில் நாங்கள் முற்றுகையிட்டு 8 மாவட்டங்களில் நான் அந்த பிரச்சார பணியிலே ஈடுபட்டிருந்தேன். 8 மாவட்ட மக்களும் மிகவும் தெளிவாக ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார்கள். அதைவிட இப்பொழுது எங்கள் 8 மாவட்டங்களிலும் சேர்ந்து பல தொண்டர்கள், ஏறக்குறைய 3000 தொடக்கம் 4000 தொண்டர்கள், இப்பொழுது தொண்டர்கள் என்று கூறுவதை விட தமிழ் தேசிய பற்றாளர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், 7 கட்சிகளை சேர்ந்தவர்கள், அதைவிட திரும்பவும் வந்து எங்களுடன் இணைந்திருக்கின்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கூட்டணி, எங்கள் ஆனந்தி சரண் கட்சி போன்றவர்களும் அதில் இணைந்து அந்த தேர்தல் பணியை செய்கின்றார்கள். ஆகவே உண்மையிலே இந்த தேர்தலிலே என்றும் இல்லாத வகையிலே ஒரு எழுச்சி பெற்றிருக்கின்றது. மக்களை தெளிவூட்டுகின்ற விடயமும் எழுச்சி பெற்றிருக்கின்றது. மக்களும் அவர்கள் எழுச்சியாக இந்த தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் அதிலே ஊடகவியலாளர்களுக்கு நான் பாராட்ட வேண்டியிருக்கின்றது, நன்கு தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. அநேகமான தமிழ் ஊடகங்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள்
இந்த இந்த விடயத்தை வெளியிலே கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு தான் இருக்கின்றது. ஆகவே நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் என்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆகவே இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கும் அதை செய்ய வேண்டும். அடுத்த விடயம் முக்கியமாக நான் கூற வேண்டியிருக்கின்றது என்னவென்றால், இன்று இரவு நள்ளிரவுடன் பிரச்சாரம் முடிந்ததற்கு பிற்பாடு பல வதந்திகள் வரலாம், அல்லது பல கதைகள் வரலாம், பல துண்டி பிரசுரங்கள் போடுவதற்காகவும் இருக்கிறார். என்ன காரணம் என்றால், சில வேளை எனது பேரை தெரிவித்து நான் இந்த தேர்தலிலிருந்து விலகிவிட்டேன், அல்லது இன்னொருவரை அந்த பிரதான வேட்பாளர்களின் ஒருவரை பெயரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே அவரை ஆதரிக்கின்றவர்கள், குறிப்பாக சங்க சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியணைத்திறன் அவரை ஆதரிக்கின்றவர்கள் ஒரு சாராரின் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கின்றார். ஆகவே அந்த ஆதரவாளர்கள் அதுக்கு ஆதரவிக்கலாம் என்ற விடயத்தை சிலர் கூறலாம். அதெல்லாம் ஒரு தேர்தல் வருகின்ற போது இவ்வாறான கருத்துக்கள் வதந்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே மக்கள் இறுதி வரையும் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறான வதந்திகள் வரலாம். அதைவிட 20ஆம் தேதி இரவு பல இடங்களிலே துண்டு பிரசுரம் கூட போடப்படலாம். எனது படத்தை போட்டு எனது விலகிவிட்டார் அல்லது இன்னொருவரை ஆதரிக்கின்றார் என்ற செய்தி கூட வரலாம். ஆகவே இதை நீங்கள் எவரும் நம்பக்கூடாது, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு விலகக்கூடியவனாக நான் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த விடயங்களை தெளிவூட்டி எல்லோரும் சரியாக நேரத்துக்கு சென்று காலை 7 மணிக்கு 21ஆம் தேதி சென்று இந்த வரலாற்று கடமையை செய்ய வேண்டும். வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் நான் எனது பிரச்சார பணியை மேற்கொண்டாலும் கூட என்னிடமிருந்து பலர் மாவட்டங்களிலே வடகிழக்கு வெளியே இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல தமிழ் பற்றாளர்கள் அங்கு வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறி இருந்தார்கள். குறிப்பாக கொழும்பைச் சேர்ந்த எமது உறவுகள், அதைச் சேர்ந்து மலையகத்தைச் சேர்ந்த எமது உறவுகளும் கூட அங்கு வருமாறு கூறியிருந்தார்கள். ஆனால் உண்மையில் நாங்கள் அன்று அந்த பிரச்சார பணியில் அங்கு செல்லவில்லை. இருந்தாலும் கூட எங்கள் தமிழ் பொது கட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் சில இடங்களிலே சென்று அந்த பிரச்சார பணிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே விரும்பினால் தமிழ் மக்களாகிய நீங்கள், தமிழ் பேசும் மக்களாகிய நீங்கள் இந்த வரலாற்று கடமையில் வடகிழக்கு மக்கள் எடுக்கின்ற இந்த முடிவுக்கு சார்பாக நீங்களும் வாக்களித்தால் அதையும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். இந்த விடயத்தை தான் நிச்சயமாக நன்கு கூற வேண்டியிருக்கின்றது. வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்லலாம் நினைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய செயற்பாடு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு செயற்பாடு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் செயற்பாடு என்பதும் எனது செயற்பாடு என்பது நான் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த பொது வேட்பாளர் வருவதற்கு முன்பே நான் தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தல் கேட்பதில்லை என்ற முடிவை நான் எப்போது எடுத்து விட்டேன். எனது தனிப்பட்ட முடிவு. அடுத்ததாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முடிவு என்று, நான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கத்தவரும் அல்ல, தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய 7 கட்சிகள் தான் அதில் இருக்கின்றது. 7 கட்சியில் பிரதிநிதி. நான் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இருக்கின்றேன், ஆய்வுக்கால உறுப்பினர். இப்பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினராக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களின் பேச்சுக்கள் அல்லது கலந்துரையாடல்களில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் பார்வையாளராக. அவர் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்காக ஒரு ஒன்றிணைந்த ஒரு கூட்டுச் செயல்பட வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருப்பதாக கூறியிருந்தார்கள். அது 22ஆம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் அதை என்ன செய்வார்கள் என்று நானும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது. உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் கடந்த மூலம் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது தொடர்பில் அதில் என்ன பிரச்சனை என்றால் எனக்கே தெரியாது. அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. பிரதி போலீஸ் அதிபர் தான் அந்த கையொப்பம் விட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை கூட ஊடகத்தில் சில வந்ததுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன். சில நேரம் எனது வீட்டில் அது சென்றிருக்கின்றது. நான் நேற்று தான் அங்கு சென்று பார்த்தேன். அந்த கடிதங்கள் கொஞ்சம் வந்திருக்கிறது. அது நேரம் இல்லாத காரணத்தால் நேற்று நான் கல்வி இருந்தபடி அது கிடைக்கவில்லை. ஆனால் அதில் உத்தியோகபூர்வமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நான் பிறகு பட்சப்பில் இருக்கிறவர்கள் அனுப்பியிருந்தார்கள். ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், அதில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பெயரையும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பெயரையும் அதில் குறிப்பிட்டு, அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள், அரியணையத்தில் அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த அச்சுறுத்தல் இருப்பது, அதை கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கடிதம் கூறப்பட்டது. நான் அதை பெருசாக எடுக்கவில்லை. ஆனால் நான் நேற்று எங்களை வீட்டுக்கு செல்லுகின்ற போது அங்கே எனது வீட்டுக்கு போலீசார் அதிலே வரவழைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 2 MSD
அது கட்டாயம் நீங்கள் செல்ல கொடுக்க பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஏற்கனவே நான் வேட்புமனு செய்த போது தேர்தல் திணைக்களத்தினூடாக போலீஸ் திணைக்களத்தினால் வைக்கப்பட்ட கருத்தரங்கிலே பாதுகாப்பு தொடர்பாக ஒரு விண்ணப்பம் தந்திருந்தார்கள். அதில் இத்தனை பேர் வேணும் என்று. நான் எவருமே தேவையில்லை, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றால் நான் மேல் விண்ணப்பித்திருந்தேன். இப்பொழுது இந்த கடிதம் வந்ததுக்கு பிறகுதான் இப்பொழுது நான் நேற்றிருந்து 2 ஒரு போலீசார் MSD 2 பேரை தந்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. எனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவோ அல்லது எனக்கு தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது எனது ஆதரவாளர்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததாக இதுவரையில் எனக்கு எந்த செய்தியும் வரவில்லை. அதுதான் உண்மை. அதில் 2 குறிப்பிட்ட பேர் குறிப்பிடப்பட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் தொலைபேசியூடாகவோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களாக உங்களுக்கு இந்த தேர்தலில் விலத்துமாறு ஏதாவது அழுத்தம் இல்லாத அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது? இல்லை, என்னை எவரும் விலத்து சொல்வதற்கு அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் ஒரு கட்சியில் நானும் அதே கட்சியைச் சேர்ந்தவர், அவர்களும் அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள். அவ்வாறு அவர்கள் ஆதரவாளர்களாலேயோ அல்லது வேறு எவராலேயோ எனக்கு அவ்வாறு நீங்கள் விலக வேண்டும் அல்லது அன்பாக கூட எனக்கு அப்படி ஆலோசனை அவரும் கூறவில்லை. ஆலோசனை கூறவும் இல்லை, அதை விட்டு தருமாறு எச்சரிக்கவும் இல்லை, எவருமே கூறவில்லை. ஆனால் வேறு எங்கள் பொது கட்டமைப்பில் இருந்தவர்களும் கூறினார்கள் எனக்கு தெரியாது. என்னிடம் எவருமே நேரடியாக அவ்வாறு தெரிவிக்கவில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் இருவரும் ஏற்கனவே பழகியவர் என்ற அடிப்படையில் திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனால் உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று நம்புகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியவர்கள் வேறு கட்சியிலே இருக்கிறார்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த 2 பேரையும் அவர்கள் இதில் குறிப்பிட்டார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு ஆச்சரியம். நான் ஏற்கனவே ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தேன், எங்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் ஏற்படுத்துவதற்காகவா அல்லது ஏன்னா அதில் போடப்பட்டிருக்கிறது புலனாய்வு தகவல் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. சில நேரம் அவர்கள் அவ்வாறான திட்டங்களை அவர்கள் யாருக்கும் கதைத்தார்கள் அல்லது அவர்களை கதைப்பதற்கான செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அது அச்சுறுத்தல் வரும் நினைக்கவில்லை. எதிரான பிரச்சாரம் தோற்கடிப்பதற்கான பிரச்சாரம் செய்வார்கள், அது எனக்கு தெரியும். அதற்காக அச்சுறுத்தி பிரச்சாரம் செய்வார்கள் என்று என்னை அவர்கள் இலகுவாக இடைபட முடியாது. இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாச ஆதரவளிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்புறம் கட்சி தலைவர் தமிழ் வேட்பாளர் பிரச்சார கூட்டத்துக்கு ஆதரவாக வெளியேறினார். ஒரு சில தரப்புகள் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாக செயற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சி இப்போ 3 நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியில் உத்தியோகபூர்வமாக இந்த முடிவு எடுக்கவில்லை. உத்தியோகபூர்வமாக எடுக்கப்பட்டதாக காட்டப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக என்னவென்றால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நான் ஏற்கனவே இந்த வேட்பாளராக வருவதற்கு முன்பு யாரை ஆதரிப்பது என்று 3 தடவை கூட்டம் இடம்பெற்றது. அப்பொழுது நான் வேட்பாளராக வரவில்லை. அதிலே பல கருத்துக்கள் வந்தது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அந்த கருத்துக்கள் ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு இருக்கின்ற போதுதான் பிறகு நான் 8ஆம் மாதம் நினைக்கிறேன் 4ஆம் தேதி தான் இந்த முடிவெடுத்து நான் இந்த இதிலே வந்தேன். அதுக்கு பிறகு 2 கூட்டங்கள் இடம்பெற்றதாகவும் இறுதியாக 1ஆம் தேதி நடந்த அவசரமாக கூடப்பட்ட கூட்டத்திலே அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அந்த முடிவெடுக்கப்பட்டதாக நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருந்தேன். அந்த கூட்டத்திலே முக்கியமாக இப்பொழுது இருக்கின்றங்கள் தலைவராக இருக்கக்கூடிய மாவட்ட ராஜா அண்ணன் அவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு வழக்கிலே நிமித்தமாக இப்பொழுது வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஸ்ரீதரன் அவர்கள், அதைவிட எங்கள் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறுநேசன் அவர்கள், மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய யோகிசன் ஐயா அவர்கள், அதுபோன்று அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பற்றாத போது அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நான் அறிகின்றேன். ஆனால் அந்த முடிவை அவர்கள் எடுத்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் அநேகமானவர்கள் 90% தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டக்களப்பாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், 8 மாவட்டங்களிலும் வவுனியாக இருக்கலாம். பெருமளவானவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமளவானவர்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியிலே தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் தாங்கள் அவ்வாறான கூட்டங்களுக்கு அல்லது இந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் கூட நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்ற விதமாக கூட கதைத்து விட்டு சில நடவடிக்கையிலே கூடுகின்றார்கள். ஏதாவது நம்பிக்கை இருக்கின்றது என்றால் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் செயல்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று வழங்கப்பட்ட கடிதத்தின் பின்னணியில ரணில் விக்ரமசிங்கே தான் இருப்பதாகவும் இது திட்டமிட்டு வழங்கப்பட்ட கடிதம் எனவும் இதுல குற்றச்சாட்டப்பட்ட சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தன்னை பற்றி தன்னோட பழகியவர்களுக்கு தெரியும், தன்னுடைய நிலப்பாடு இவ்வாறு இருக்கும் என்றும் இது திட்டமிட்டு ரணிலின் செயற்பாடு என்ற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாருங்க? அவர் தான் ரணிலுடையும் பழகிறவர்,
சைத்தோடையும் பழகிறவர், எல்லோடையும் பழகிறவர். அப்போ என்னை விட அவருக்கு தெரியும் யார் என்று. இந்த கேள்வி அவர்கிட்ட கிடங்கள் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டு தான் நான் பார்த்துருக்கேன். அவரு கேட்டால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள தானே வேணும். ஏன்னா அவரு என்னை விட ரணிலோட கூடுதலாக பழகி இருக்கிறார். ரணில் எப்படி கொஞ்சம் ரணில் உங்களோட நல்ல மாதிரி என்ன டீல் என்ன மாதிரி தான் சொல்றேன். நான் ரணிலோடையும் எந்த டீலுமே இல்லை என்பது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். இவ்வாறான கருத்துக்களையே அரியநேந்திரன் இன்று தெரிவித்திருந்தார். இதற்கு மேலாக இன்று மாலை நல்லூரில் அவருடைய பிரசார நடவடிக்கை, அதாவது இறுதியாக பிரசார நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. அந்த பிரசார நடவடிக்கைகளின் போது அல்லது அந்த பிரசார கூட்டங்களில் அரியநேந்திரன் எவ்வாறான உரைகளை ஆற்றுகின்றார் அல்லது எவ்வாறான கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கின்றார் என்பது சம்பந்தமான தகவலையும் நமது தளத்தில் தருவோம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.